பிரம்மோற்சவ விழாவின் 8வது நாளான இன்று திருப்பதியில் மலையப்ப சுவாமி தேரோட்டம். ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேருள் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு தரிசனம். ஆன்லைனில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய இன்று முதல் ஆதார் கட்டாயம். முறைகேடுகளை தடுக்க ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை. $19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ₹16 உயர்ந்து ₹1754 விற்பனை. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. கேரளாவில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய சென்ற தமிழக தொழிலாளர்கள் 3 பேர் மூச்சு திணறி உயிரிழப்பு. தொட்டியில் இறங்க முடியாத நிலையில் அருகில் குழி தோண்டி ஜேசிபி மூலம் உடல்கள் மீட்பு. கரூர் பெருந்துயரம் குறித்து வீடியோ வெளியிட்டு மௌனம் கலைத்தார் தவேக தலைவர் விஜய். கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல். மீண்டும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே உடனடியாக கரூருக்கு செல்லவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் சந்திப்பேன் என்றும் விளக்கம். பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என்னை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் சிஎம் சார் என்று விஜய் சவால். தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் எழுதுவோர் மீது கை வைக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. ஐந்து மாவட்டங்களில் நடைபெறாத சம்பவம் கரூரில் மட்டும் நடைபெற்றது எப்படி என்ற விஜய் கேள்வி. மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பதாகவும் உருக்கமான பேச்சு. கரூர் பெருந்துயரம் தொடர்பான அனைத்து உண்மைகளும் விரைவில் வெளிவரும் என்று விஜய் நம்பிக்கை. கரூர் மக்கள் சொல்வதெல்லாம் கடவுளே நேரில் வந்து சொல்வது போல் இருப்பதாகவும் வீடியோவில் பேச்சு. மக்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் கடமைப்பட்டுள்ளதாக விஜய் பேச்சு. அரசியல் பயணம் இன்னும் வலிமை மற்றும் தைரியத்துடன் தொடரும் என்றும் உறுதி. கரூர் பெருந்துயரம் தொடர்பான வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டு தமிழ்நாடு அரசு விளக்கம். தவேகவினர் விதிமீறலில் ஈடுபட்டதற்கான வீடியோக்களும் வெளியீடு. விஜயின் பரப்புரைக்கு 20,000 பேர் வருவார்கள் என கணித்ததாக அரசு தரப்பு விளக்கம். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக மக்கள் திரண்டதாகவும் அதிகாரிகள் பேட்டி. கரூருக்கு விஜய் குறித்த நேரத்தில் வந்திருந்தால் கூட்ட நெரிசலை தவிர்த்திருக்கலாம் என அரசு தரப்பு விளக்கம். விஜய் தாமதமாக வந்ததால் பலர் மயங்கி விழுந்ததாகவும் குற்றச்சாட்டு. விஜயின் பரப்புரை கூட்டத்தில் பலர் மயங்கியதாக அழைப்பு வந்ததால் ஆம்புலன்ஸுகள் சென்றன. பதற்றமான சூழலை தடுக்கவே இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை நடைபெற்றதாகவும் அரசு தரப்பு விளக்கம்.
கரூர் பெருந்துயரம் குறித்து அரசு அதிகாரிகள் மூலம் விளக்கம் அளித்ததற்கு இபிஎஸ் கண்டனம். அரசின் செயல் ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணையை பாதிக்காதா என்றும் கேள்வி. அரசியல் தலைவருக்கான தகுதி இல்லாமல் ஓடி ஒளிந்தவர் விஜய் என முத்தரசன் விமர்சனம். அகம்பாவத்துடன் முதலமைச்சரை கண்டித்து வீடியோ வெளியிடுவதா என கேள்வி. தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு. சமூக வலைதளத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டதற்காக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பு தாவேகா தலைவர் விஜய் களத்தில் நிற்காமல் ஓடியது ஏன் என்று திமுக எம்பி ஆர் ராசா கேள்வி. குற்ற உணர்வால் தாவேகா இரண்டாம் கட்ட தலைவர்களும் கரூருக்கு செல்லவில்லை என்றும் விமர்சனம். ஹேமமாலினி எம்பி தலைமையிலான 8 பேர் கொண்ட பாஜக குழுவினர் கரூரில் ஆய்வு. 41 பேர் பலியான வேலுசாமிபுரத்தில் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர். கரூரில் விஜய் பரப்புரைக்கு பெரிய இடம் கொடுத்திருந்தால் துயர சம்பவம் நிகழ்ந்திருக்காது என பாஜக எம்பி ஹேமமாலினி கருத்து. கரூர் துயரம் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேட்டி. கரூர் சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், எம்பிக்கள் விஜய் வசந்த், ஜோதிமணி உள்ளிட்ட குழுவினர் ஆய்வு. உயிரிழந்த நபர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய போது துக்கம் தாழாமல் ஒரு பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. சென்னை எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விபத்து. புலம்பெயர் தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்த சோகம். எண்ணூர் அனல்மின் நிலைய விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். உடல்களை சொந்த மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. திருவண்ணாமலையில் ஆந்திர மாநில பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான விவகாரம். பாலியல் வழக்கில் கைதான 2 காவலர்களை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவு. திருவண்ணாமலையில் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவலர்களே இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பதில் வைத்துள்ளார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சாலையோர பள்ளத்தில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்து. பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. 68 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் விளக்கம். பாகிஸ்தானில் துணை ராணுவத்தின் தலைமை அலுவலகம் அருகே குண்டுவெடிப்பு. 10 பேர் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், பாடகி சைந்தவியின் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. இருவருக்கும் பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. காசா போரை முடிவுக்கு கொண்டுவர 20 அம்ச திட்டத்தை முன்வைத்த ட்ரம்ப் 3 நாட்களில் பதிலளிக்குமாறு ஹமாஸ் அமைப்புக்கு கெடு விதிப்பு.